Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி மெமரி போம் நான் வந்து தரோவாக இருக்க சொல்லி ஸ்டடி பிளானில் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரம் த பிகினிங்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். யூனிட் 6 ப்ரோஸ் ஃப்ரம் 0 to infinity. ஸோ இந்த ப்ரோஸில் பார்த்தீங்கன்னா question wise page number 153 what was the reaction of the classmates to Ramanujan's question? இந்த question ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. and then where did Ramanujan get S.L. Lonis book on trigonometry? இது once கேட்டிருக்காங்க. அடுத்தது page number 154ல பார்த்தீங்கன்னா what were the subjects neglected by Ramanujan in college? இது ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. which university granted him a fellowship of ₹75 a month? இது டூ டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. தென் who discovered a rare mathematical genius in Ramanujan? இதுவும் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் synonyms, antonyms இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 156ல பார்த்தீங்கன்னா answer the following questions in a sentence or twoல பார்த்தீங்கன்னா why did the students laugh at Ramanujan? இது வந்து 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடா. தென் why did the teacher compliment Ramanujan? இது கேட்டிருக்காங்க. தென் fifth one, how did Ramanujan manage his paper crisis? இருக்கு இல்லையா, இதுவும் 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. and then seventh, why was Ramanujan sent back to India? இது once கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபிஃப்த் அண்ட் தென் செவன்த். பேராகிராஃப் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா வந்து 5 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. டிஸ்கிரைப் த லைஃப் ஆஃப் ஸ்ரீனிவாசா ராமானுஜன் இன் இந்தியா. அடுத்து நரேட் த அசோசியேஷன் ஆஃப் ராமானுஜன் இன் வித் ஜிஹெச்ஆர்டி வந்து ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் கொஸ்டின். நெக்ஸ்ட் இந்த சினானம் ஆண்டனம் பார்த்துக்கணும். அடுத்தது கிராம பாட்டெலாம் என்னென்ன பார்க்கணுன்றத அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல. இதை கேட்டிருந்தாங்க ரைட் அ பேராகிராஃப் ஆஃப் 100 to 120 words about your favorite personality இருக்கு இல்லையா, இதை கேட்டிருந்தாங்க. ஸோ இதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க, கோ த்ரூ பண்ணிக்கோங்க. கிராமர் பார்ட்டில் பேஜ் நம்பர் 160ல கனெக்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதோட புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க, கனெக்டர்ஸோட எக்ஸசைஸ். அண்ட் தென் பேஜ் நம்பர் 161ல பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் சென்டென்ஸ் இன்டு பாசிவ் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸசைஸை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் வித் பாசிவ் வாய்ஸ். ஸோ புக் பேக்கில் இருக்கிற கிராமர் பார்ட்டை பார்த்தீங்கனாலே ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் 163ல பார்த்தீங்கன்னா தே ஆர் டெக்கரேட்டிங் த வால் ஃப்ரம் do not hurt the animals. So change the following into passive voice இருக்கு இல்லையா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் போம் த காமெட் மெமரி போம் தரோவா பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் தேன் அ சீட்டா வித் அ டெய்ல் தட் ஸ்மைல்ஸ் லாங் இந்த 4 லைன்ஸ் கொடுத்துட்டு இதோட ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ரீவியஸ் இயர் 2023 to 24 இருக்கு இல்லையா, அந்த இயரில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 166 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெமரைஸ் போயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங். இதில் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், செகண்ட் வந்து ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க ஃபாஸ்டர் தேன் அ சீட்டா. அடுத்து வித் ஷாக் வேவ் ரீச்சிங் டு தி கிரவுண்ட் வந்து 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 167ல ஃபிஃப்த் கொஸ்டின், இது 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. அண்ட் போம் அப்ரிசியேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம் இருக்கு இல்லையா டி, அந்த போம் அப்ரிசியேஷன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோட பேராகிராஃப் கொஸ்டின் கம்பல்சரி நீங்கள் ஒரு போமோட பேராகிராஃப் கொஸ்டின் நரேட் ஹவு த போயட் டிஸ்கிரைப்ஸ் த காமெட், இது ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர், இதுதான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டிருந்தாங்க, ஃபிஃப்த் ஒன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர் ஓவரால் ஃபுல்லாகவே தரோவாக பார்த்துக்கோங்க. ஸோ அது நமக்கு பெஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 7 ப்ரோஸ் அ பர்த்டே லெட்டர் ஜவஹர்லால் நேரு. பேஜ் நம்பர் 178ல பார்த்தீங்கன்னா from which president did Nehru write this letter? இது important. Second, did Nehru send any presents to Indira? இதுவும் 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. which historical character inspired young Indira? இது 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. who is addressed as Bapuji? important. பேஜ் நம்பர் 180ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் why could not Nehru send any presents to Indira பார்த்தீங்கன்னா 3 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கேட்டிருக்காங்க. what does history tell us? ஸோ அந்த கொஸ்டின் 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. தென் 7th கொஸ்டின் வாட் டஸ் த ஃப்ரேஸ் கிரேட் ட்ராமா ரெஃபர் டு, இது ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. தென் தேர்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன், சிக்ஸ்த் ஒன் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 1, 4, 7 இது ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்.
நெக்ஸ்ட்டு 181ல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோஸோட ஒரு பேராகிராஃப் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேருஸ் லெட்டர். ஸோ இந்த மிட்டமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ 2 ப்ரோஸ் 2 போம் தான். ஸோ நம்ம ஒரு ப்ரோஸோட பேராகிராஃப் கொஸ்டின் படித்தாலே நமக்கு போதுமானது. பட் அந்த மாதிரி ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஆனுவல் எக்ஸாம் ரொம்ப நெருங்கிடுச்சு. அதனால் நீங்கள் ஒரு பேராகிராஃப் கொஸ்டின் காமன் பேராகிராஃப் கொஸ்டினாக படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனுவல் எக்ஸாமுக்கும். நெக்ஸ்ட் இந்த சினானம் ஆன்டனம் இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 183ல் இந்த ஹின்ஸ் டெவலப்மெண்ட் இதிலேருந்து ஹின்ஸ் டெவலப்மெண்ட் ஜென்ரலாக அவங்க கேட்டிருக்காங்க. அடுத்தது டிட்டர்மினர் வந்து இந்த புக் பேக் எக்ஸசைஸில் சூஸ் த கரெக்ட் டிட்டர்மினர்னு ஒரு 15 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் அந்த 15 புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதிலேருந்து தான் கேட்குறதுக்கான ஒரு 99% பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து ஸ்பீச்சில் டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் இருக்குது இல்லையா. பேஜ் நம்பர் 189ல் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இருக்குது இல்லையா. இதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டிருந்தாங்க, பட் நேம் மட்டும் மாற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு கொஸ்டினை பார்த்துட்டு நீங்கள் கிளியராக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அடுத்து ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போம் யூனிட் 7 போம் த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ். இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 192ல் த கிளாடஸ்ட் பீப்புள்னு இருக்கு இல்லையா அப்ரிசியேஷன் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த போம்லேயும் ஒரு டீட்டெயில் அதாவது பேராகிராஃப் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, செகண்டும் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த போமோட காமன் பேராகிராஃப் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது என்னது, ஆஸ் யூஷுவல் ஐடென்டிஃபை த கேரக்டர் ஸ்பீக்கர் ஆர் போத் த ஃபாலோயிங் லைன். ஸோ இந்த 5 இதுதான் நம்ம பார்க்க போகிறது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் அதாவது சினானம்ஸ் ஆன்டனம்ஸ் இது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. சினானம்ஸ் ஆன்டனம்ஸ் இதை முடிச்சிட்டதுக்கப்புறம் மெமரி போமை முடிச்சிட்டதுக்கப்புறம் காமன் பேராகிராஃப் கொஸ்டின் கண்டிப்பாக வரும் இல்லையா. ஸோ போமில் 1 ப்ரோஸில் 1 காமனாக முடிச்சிட்டிங்கன்னா இப்போது இது கம்பல்சரி வரும், இதுவும் கம்பல்சரி. நமக்கு ஈஸியாக முடிச்சிடலாம். மெமரி போம் இது ஃபுல் மார்க் எடுத்துடலாம். பேராகிராஃப் கொஸ்டின் கண்டிப்பாக வரும். இதை நம்ம தெளிவாக ஒரு கொஸ்டின் காமனாக படிச்சிட்டோம்னா கண்டிப்பாக 5 மார்க்ஸ் தான், 5 மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடலாம். இதுக்கு அடுத்ததான் நீங்கள் வந்து கிராமர் பார்ட்டில் என்னென்ன இருக்கோ அந்த புக் பேக் எக்ஸசைஸ் டோட்டலாக தரோவாக பார்த்துக்கணும். சரிங்களா. அதுக்கு அடுத்தது கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஜென்ரல் பார்ட்டுக்கு வாங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி நீங்கள் ஷெட்யூல் பண்ணி படிச்சிங்கன்னா மார்க்ஸ் ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி போமில் நீங்கள் இருக்கக்கூடிய லைன்ஸில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரைமிங் வேர்ட்ஸ் என்ன, ரைமிங் ஸ்கீம் என்ன வரும், அடுத்து அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் என்ன வரும், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன வரும்ன்றதை நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் என்னென்னலாம் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ எப்படி வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் தரணும், ப்ரையாரிட்டி என்னன்றதையும் நம்ம சொல்லிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷில் சென்டம் நீங்கள் வாங்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.